வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைல், நம்ம வீட்டு ஸ்டைல், அது மாதிரி ஒரு தேங்காய் பால் சிக்கன் குழம்பு பார்க்கலாம். நான் இந்த சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டு போகிறேன். சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது மாதிரி மிளகா பொடியும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். ஒரு அரை லெமன் புழிஞ்சுக்க போகிறேன். சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஒரு அரை மணி நேரம் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம இந்த சிக்கன் டிஃபன் கூட, வெரைட்டி ரைஸு கூட, இடியாப்பம், கொழா புட்டு, ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் இந்த சிக்கன் நல்லா மேட்ச் ஆகும். பாருங்கள், நல்லா பெரட்டி நான் இதில் போன்லெஸ் எடுக்கலை. இதில் எலும்பு சதையெல்லாம் பீஸு தான் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் எடுக்கலை. சிக்கனெல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரம் நான் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறேன். சிக்கன் தாளிக்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த சிக்கன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டையை நான் 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கிராம்பு, ஒரு லீஃபு போடுறேன். பாருங்கள், அது பொரிஞ்சிருச்சு. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுறேன். நல்லா சின்ன சின்னதாக இந்த டைமே ஒரு 4 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுற போகிறேன். இதுக்கு நம்ம அந்த மேக்னேட் பண்ணினதில் நம்ம மிளகா பொடி போட்டிருக்கிற மிளகா, அந்த காரம், இந்த பச்சை மிளகா காரம், நம்ம பெப்பர் பொடி யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த குழம்புக்கு காரம். வணங்கிடுச்சு. இந்த டைம் இஞ்சி பூண்டு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா சதைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு போகிறேன். நல்லா வணங்கி பச்சை மணம் நல்லா போகணுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா ஒரு மணம் நல்லா வரும். பாருங்க, வெங்காயமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைம் நான் 1.5 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி போட்டுட்டேன். இந்த ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் நான் கரம் மசாலா பொடி எடுத்துட்டேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் பொடிச்சு வைக்கிற பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி சோம்பு பொடி அதுவும் ஒரு 3/4 ஸ்பூன், வெறும் சோம்பு பொடி மாத்திரம். கொஞ்சம் எனக்கு பிடிக்கிற போல் இருக்குது. இந்த டைம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுற போகிறேன். மசாலாலாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு போகிறேன். இந்த மசாலெல்லாம் நல்லா பிரண்டு நல்ல மணம் வரும்.
வந்து சிக்கன் நான் வந்து பரட்டி வச்சுருக்கிறதுனால அதை இதில் போட்டுக்க போகிறேன். நான் வந்து அந்த மசால் பொடி போடும்போது எனக்கு மண்ணுச்சட்டி இல்லவா நல்லா ஹீட் இருக்கும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் செய்கிறேன். இதுக்கு வந்து சின்னதாக நான் வந்து ஒரு தேங்காய், பச்சை தேங்காய் எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம வந்து சிக்கனை வேக வச்சுக்க போகிறோம். சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் அல்லவா, மிளகா பொடி இதெல்லாம் போட்டு பரட்டி வச்சுருந்தேன் அல்லவா, இந்த சிக்கனோட பாத்திரத்துலேயே ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு இதில் விட்டுக்க போகிறேன். அது இல்லாமல் நமக்கு சிக்கன்லேருந்து இப்போ தண்ணி வரும். இப்போ சிம்மில் இருந்த அடுப்பை வந்து ஹையில் ஆக்கிட்டேன். ஒரு கொதிச்சுக்கிட்டோம். உப்பு வந்து நான் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு தான் போட்டிருக்கேன். நான் 1 ஸ்பூன் சொல்லியிருப்பேன், அது வந்து 1/2 ஸ்பூன் அளவு தான் ஆகும். ரெண்டாவது பால் வந்து ஊற்றிட்டு போகிறேன். சிக்கன்லேருந்து தண்ணி வந்துருச்சு மசாலெல்லாம். நான் வந்து ரெண்டாவது பால் ஊற்றிட்டேன். இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேங்காய் பால் சிக்கனே வந்து நிறைய ஸ்டைலில் வைக்கலாம். வந்து குக்கரில் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டு வராது. நீங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரமோ வடைச்சட்டியோ எதில் வேணாலும் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா வந்து நம்ம குக்கரில் வைக்கிறது வச்சுக்கலாம், ஆனால் விசில் போடக்கூடாது. வந்து மூடிடுறேன். நான் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் இதுலேயே. பாருங்கள், ஒரு அந்த ரெண்டாவது பாலில் கொதித்து வேகுது. நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன் அல்லவா, சால்ட்டு. இதை இப்போ வந்து இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுட்டேன். இது மாதிரி மேலால் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டேன். வேகட்டும். பாருங்கள், நமக்கு சிக்கனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம் வந்து அந்த தேங்காய் பால்லையே நம்ம தண்ணி மேக்ஸிமம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சம் மேலே வச்சுருப்போம், அவ்வளவுதான். 3/4 டம்ளர் இருக்காது. நம்ம தேங்காய் பால் தான் ஊற்றணும், 1 டம்ளர் ஊற்றணும். பாருங்கள், பால் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் ஊற்றிட்டு போகிறேன். நீ இடையில கலந்து விடணும். நல்லா தளன்னு கொதிக்கக்கூடாது. இடையில கலந்து விட்டுட்டு இன்னும் மூடி போட வேண்டாம். இப்போ வந்து நம்ம தாளிப்பை பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி முதல்ல பெரிய வெங்காயம் வந்து வணக்கியிருக்கிறோம். அது தேங்காய் தான் நான் வந்து 1/2 ஸ்பூன் விட்டு வணக்கியிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வணக்கியிருக்கிறேன். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் விட்டுக்குங்க. வந்து குழம்பு வந்து நம்ம இடையில ஒன்று பாருங்கள், நல்லா திக்காக தான் வந்திருக்குது. இப்படி தான் வரும். கடுகு போட்டுட்டேன். 2 வரமிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணுவோம். போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுட்டேன்.
வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஷேட் ஆகி வரணும். இந்த டைமில் வந்து நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். இது வந்து காரமெல்லாம் உங்கள் வீட்டு விருப்ப பிரகாரம் செஞ்சுக்கோங்க. மிளகா பொடி இதெல்லாம் நான் போட்டிருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது காரம். பாருங்க, நமக்கு நல்லா ப்ரௌன் ஷேடாகி வந்துருச்சு. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவியில் வச்சுருப்பேன். ஒரு 2 நிமிஷம் அப்படின்னா எனக்கு மண்ணுச்சட்டி ஆனதுனால நான் ஆஃப் பண்ணி மூடிட போகிறேன். இந்த டைம் வந்து ஒரு ஒத்து மல்லித்தலையும் போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சப்பாத்தி, பரோட்டா, நூல் புட்டு, ஆப்பம், சாதத்துக்கு கூட, வெரைட்டி ரைஸு கூட எல்லாத்துக்கு கூட இந்த குழம்பு நல்லா மேட்ச் ஆகுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க, நம்ம வீட்டில் கொலா புட்டு சப்பாத்தி கூட இந்த குழம்பு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.